சாமி எனக்கு ஜோசியம் பார்க்கணும். இப்ப எதுக்கு பேப்பருக்கு ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்காரு? சை எப்பா உன் கட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ கட்டில போற வரைக்கும் பல்ல காட்டி சிரிக்கவே முடியாது. உன்னை சுத்தி இருக்க எல்லாரும் நல்ல நண்பர்கள் நினைச்சிட்டு இருக்க, ஆனா எல்லாம் நல்ல பாம்பு மாதிரி. உன் காதல் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியோ? காதுல ஓலா ஓட்டிட்டே டாட்டா காமிச்சிட்டு போயிடும். நல்லா யோசிச்சு தப்பான முடிவை கரெக்டா எடுப்ப. இப்ப கூட உன் உள் மனசு உன் நல்லதுக்கு சொல்லியிருக்கோம், அதையும் மீறி உதவாக்கார நீயா ஒண்ணு பண்ணிருப்ப. என்ன பண்ண? ஜோசியம் பாக்குற ஜோசியக்காரங்க லைஃபே நல்லா இல்ல, அவங்க சொல்லி நம்ம லைஃப் நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன் சாமி. உன் உள் மனசு உன்கிட்ட கரெக்டா தான் சொல்லிருக்கு, அதையும் மீறி நீ யார்கிட்ட வந்திருக்க? உங்ககிட்ட சாமி. போடா ஜோக்கரே. சாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். திருமண யோகம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். திருமண யோகம்லாம் இல்ல, திருட்டு யோகம் தான் இருக்கு. எப்படி பாக்குற பாருங்க திருட்டு கொட்டு. காலேஜ்ல போய் புக்ல என்ன இருக்கு படிக்க சொன்னா ஒரு பையன் மனசுல என்ன இருக்கு படிச்சுட்டு இருக்காள். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீடு உனக்குத்தான் சொத்து உனக்குத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவ என் படுக்கையில பாதி இடம் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு கேளுங்க. குடும்ப ஜோசியர் கரெக்டா தான் சொல்லுவாரு. உண்மையா? இல்லம்மா, அவர் போய் சொல்றாரு. இதுக்கு ஜோசியம் பார்க்கணும் அவசியம் இல்ல, உங்க பொண்ணு ஸ்டேட்டஸ பார்த்தாவே போதும். உங்களுக்கு தெரியாம லவ் பண்றதா நினைச்சு எனக்கு தெரியற மாதிரி ஸ்டேட்டஸ போட்டுட்டாள். ஸ்கிரீன் ரெக்கார்ட் அனுப்புறேன் பாருங்க. ஐயோ சாமி, நான் வாங்கின கடன்லாம் குறையணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கற்பூரத்தை கொளுத்தி பேப்பர்ல கடன் எழுதி அதுல போட்டு எரிச்சிரு. அப்படி பண்ணா எப்படி சாமி கடன் குறையும்? அதே மாதிரி என்கிட்ட வந்து எப்படி குறையும்? என்கிட்ட கடன் வாங்கணும், அவன்கிட்ட காசு கூட ஆட்டோமேட்டிக்கா குறையும்.